ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறேன். வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு சிறுநீரக கல், நிறைய பேருக்கு இப்போலாம் சிறுநீரக கல் பிரச்சனை உருவாகுது. அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வாழைத்தண்டை ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ரெண்டாவது, இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நமக்கு சிறுநீரக எரிச்சல், யூடிஐ பிரச்சனையெல்லாம் குறையும். உடல் சூடை குறைக்கிறதுக்கு உதவும். செரிமானம் நல்லா மேம்படும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வாழைத்தண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எடை குறைக்கிறதுக்குமே உதவும். எடை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வாழைத்தண்டை ஜூஸை வீக்லி 2 times குடிக்கலாம். அதே மாதிரி ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவும். நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய விஷங்களை வெளியேற்றுறதுக்குமே இந்த வாழைத்தண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், அமிலத்தன்மையெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவும். எலும்புகள்லாம் நல்லா வலுப்படும். உடல் சோர்வு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால அதெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அது முக்கியமான விஷயம் நம்மளோட மூத்திரப்பை, அதாவது சிறுநீர் பாதையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வாழைத்தண்டை நீங்கள் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் சாப்பிடுங்க. கூட்டு பண்ணி சாப்பிடலாம், நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம், இல்லைனா சூப் வச்சு சாப்பிடலாம், பொரியல் பண்ணியும் நீங்கள் சாப்பிடலாம். வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறது இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு, நிறைய பேர் அந்த ஃபுல் ஸ்டம்பையும் எடுத்து வச்சு வெட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ சாப்பிட தேவையோ அந்த அளவை நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இது கஷ்டமான வேலையாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ நான் அந்த வீடியோவில் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கணும், எவ்வளோ கம்மியாக அன்றைக்கி தேவையான அளவு எடுத்து நான் சமைச்சிருக்கணும், அந்த மாதிரி சமைச்சிக்கோங்க. மிச்ச தண்டு இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு 3 times யூஸ் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி 3 பகுதியாக வச்சு கூட நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். நிறைய சமைச்சிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாழைத்தண்டு சாப்பிட்றது நமக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ வாழைத்தண்டை ஸ்கிப் பண்ணாமல் வீக்லி 2 times இல்லை 1 timeனாலும் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ வாழைத்தண்டு இன்னைக்கு நான் கட் பண்ணேன். ஸோ இதை உங்களுக்கு சொல்லுவோம், நான் கட் பண்ணுறதும் அப்படியே உங்களுக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோ ஈஸியாக நான் கட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்ப்பீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டேன். ஸோ நான் இந்த சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.